கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் இன்றைக்கும் தியானிக்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 58:8 வசனம். அப்பொழுது விடியற்காலை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. மாதம்தான் 1ஆம் தேதி வருது. மாதம்தான் நீங்கள் வாக்குத்தத்தம் சொல்கிறீங்க, நானும் கேட்டுட்டு போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வார்த்தை அப்படியே தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் யார் ஒருவர் என்னோடு ஆண்டவர் பேசுகிறார், அவர் சத்தம் என் வாழ்க்கையில் செயல்படும் என்று விசுவாசித்து இந்த வார்த்தையாக உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் இந்த வார்த்தை கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மாத வாக்குத்தத்தமும் என் வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாய் கடந்து வரும். அதைத்தான் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். எனக்கு வழி நடத்துகிற தேவனுடைய வார்த்தையை தான் உங்களுக்கும் நான் கொண்டு வந்து தருகிறேன். தேவச்சனமே, ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கறத நான் விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுதெல்லாம் அந்த மாதமெல்லாம் என்னை அற்புதமாக அந்த வார்த்தையினால் தேவனை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கையிட்டு நான் ஜெபிக்கிற வேளையில் என்னை அந்த வார்த்தை நடத்தி கொண்டு போகிறதை என்னால் தெளிவாய் உணர முடிகிறது. நீங்களும் இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைத்து அதை விசுவாசித்து அறிக்கை செய்து பாருங்கள். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை வித்தியாசமாய் விசேஷமாய் நடத்துகிறதை உங்களால் உணர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. ஒரு துளிர் விடணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் துளுக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா? அப்படியே ஒரு சின்ன செடி முளைச்சி வீட்டு எதில் ஒரு 4 புல் முளைச்சதுனாவே அதை பார்க்குறது நமக்கு எல்லோரும் சந்தோஷம். வீட்டில் ஒரு செடியை வச்சுருக்குறோம் அப்படின்னா அதில் ஒரு துளிர் வந்து ஒரு சின்ன பச்சை பசையில் ஒரு துளிர் வந்துச்சுன்னா அதை பார்க்குறதே ஒரு சந்தோஷம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. சந்தோஷப்படலைன்னா அவங்க மனுஷனாகவே இருக்க முடியாது இல்லையா? எல்லாருக்கும் அதில் ஒரு மகிழ்ச்சி. ஒரு விதையை விதைச்சிட்டு அது முளைக்குமான்னு பார்த்துட்டு இருக்க நேரம் அதில் சின்ன துளிர் மேலே வந்து 2 இலை மேலே வரும்போதே அதை பார்க்குறதுல உயிர் பொழைச்சிருச்சுப்பா, விதை முளைச்சிருச்சு, இனி அது மரமாயிடும், எனக்கு வேண்டிய கனியை கொடுத்துரும் இல்லை? ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு உண்டாயிருக்கும். அருமையான தெய்வச்சனமே, நீங்கள் சொல்லுங்கள், நல்ல ஒரு அழகான நிலம், நல்ல ஆழமாக நீங்கள் வெட்டி அதில் நல்ல எரு போட்டு நல்ல அதில் நேர்த்தியான விதை, இது கட்டமும் முளைச்சிரும்னு சொல்லக்கூடிய நேர்த்தியாக பதப்படுத்தப்பட்ட விதையை நீங்கள் நட்டு வச்சுட்டு அது முளைக்குதான் நீங்கள் பார்க்குற வேளையில் ஃபுல்லாக அந்த இடத்துல எப்போவுமே இருள் சூழ்ந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முளைக்கும்னு நினைக்கிறீங்க? முளைக்குமா? ஏன் முளைக்காது? ஒரு செடி முளைக்கணும்னா என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சம் அந்த விதையின் மேலே பட்டாதான் அது முளைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் என்னதான் ஸ்பெஷல் விதையான வச்சாலும், என்னதான் எரு போட்டாலும், என்னதான் தண்ணி ஊற்றி அதை யாரும் நோண்டிடாமல் அதை யாரும் தொட்டுறாமல் பாதுகாத்து வச்சாலும் கூட சூரியனுடைய வெளிச்சம் அதன் மேல் பட்டால் தான் அது என்ன பண்ணும்? முளைச்சி எழும்பும். முளைக்கிறதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே எவ்வளவா அது இலையை விட்டுருக்கோ அதோட ஆழம் எங்கே போயிருக்கணும்? மண்ணுக்குள்ளே வேர் ஆழமாக போனதுக்கப்புறம் தான் மேலே ஃபஸ்ட்டு வேர் போகுமா, மேலே துளிர் வருமா? நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேருக்கு வேறு உள்ள முதல்ல போனுச்சுன்னா தான் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்? துளிராக மேலே காணப்படும். இந்த சத்தியத்தை
உங்களுக்கு முன்னால் ஆவியானவர் வைத்திருக்கிறார். இதை புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நாம் ஒவ்வொருவரும் விதைகளைப் போல தான் தேவனுடைய பார்வையில் இருக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தையினால் ஒவ்வொன்றையும் படைத்தார். அல்லேலூயா. நம்மையும் படைத்தார். நம்ம எல்லாரும் ஒரு விதையை போல தான் அவருடைய பார்வையில் நம்மளை முளைச்சி வச்சு அது கலகலன்னு பூத்து அது மகிழ்ச்சியாக இருந்து ஏற்ற காலத்தில் கனி கொடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, வந்து பார்க்குறாரு அத்தி மரத்தை, இதில் ஒரு கனி கூட இல்லை, இந்த மரம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சபிச்சுட்டு போயிட்டாராம். திரும்ப வரும்போது பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சு? பட்டு போயிடுச்சு. அப்போ ஒரு செடியானது ஒரு விதையை போட்டு செடியாக வளர்ந்து மலமாக நிற்கிறதோடு அதோட காரியம் இல்லை. அது எப்படி இருக்கணும்? பழம் பழுத்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கணும். இதுதான் தேவன் விரும்புகிற வாழ்க்கை. நம் ஒவ்வொருவரையும் இந்த பூமியில் தேவன் வச்சிருக்கிற நோக்கம் என்ன? நாம் வளர்ந்து கனி கொடுத்து மற்றவங்களுக்கு அந்த கனியினால் என்ன உண்டாகணும்? சந்தோஷம் உண்டாகணும். நாமும் துளிர்த்து வளர்ந்து மற்றவர்களுக்கு முன்னால் அது கலகலன்னு நின்றாதான் அது சந்தோஷமாக இருக்கும். ஒரு செடி வளர்ந்து துளிர் வரும்போது அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? அது சிரிக்கிற மாதிரி, அது அழகாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கே மகிழ்ச்சியாக இருக்கும். அழுதுகிட்டே போய் அதை பார்த்தோன்னா கூட நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வந்துடும். அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் முகத்தெல்லாம் ஆண்டவர் அப்படி தான் பார்க்க விரும்புகிறார். எத்தனை பேர் அப்படி உங்கள் முகத்தை வச்சுருக்கீங்க? அல்லேலூயா. ஒரு சிலர்லாம் மற்றவங்களெல்லாம் அழ வச்சுட்டு தான் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை, நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். உங்களை பார்க்குறவங்களாம் மகிழ்ச்சியாகணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் தேவன் தரணும்னு விரும்புகிறார். அதற்காகவே ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு நித்திய மகிழ்ச்சியை தருவேன். எப்போ அப்படின்னா, ஏசாயாவின் புஸ்தகம் அதே 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 60:19. இனி சூரியன் உனக்கு, ஆமா, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார், தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அருமையான தேவஜனமே, பகலானாலும் இரவானாலும் எப்பவுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். எந்த நேரமும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறேன், நான் உங்கள் மேலே எப்படி இருப்பேன்? நித்திய வெளிச்சமாக இருப்பேன். ஏன் வெளிச்சம் மாறவே, சூரியன் வந்துடும், அஸ்தமனம் ஆகிடும், அதே போல் செடி வளரும், அது வந்து காஞ்சி போயிடும். ஆனால் நான் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன். என் பிரகாசத்தில் இருக்கிற நீ எப்பொழுதுமே துளிராகவே இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் முகம் வாடி போகவும், நீங்கள் தளர்ந்து போகவும், நீங்கள் சோர்ந்து போகவும் அவர் விடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காகவும், எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சோர்ந்து போவதை தேவன் அனுமதிக்கிறவர் அல்ல. எப்பொழுதும் நீங்கள் ஒரு துளிரை போல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா 91ஆம் சங்கீதம், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கர் வரும் பலனை காண்பாய். இன்னுமா 12ஆம் வசனம் சொல்லுது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தூதர்களை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவச்சனமே, நீங்கள் ஒன்றில் சோர்ந்து போகக்கூடாது. ஆனால் அந்த உலகம் உங்களை சோர பண்ணிகிட்டே தான் இருக்கும். நீங்கள் நினச்சது நடக்காது, ஆசைப்பட்டது கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று உங்களை நோக பண்ணிக்கொண்டே இருக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்களோ, நீங்கள் வேலையில் ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துலையோ ஏதோ ஒன்று, நல்லா சந்தோஷமாக வேலைக்கு போவீங்க, அங்கே ஏதோ ஒன்று உங்களை வேதனைப்படுத்தும். அங்கேருந்து சந்தோஷமாக வீட்டுக்கு வருவீங்க, வீட்டில் ஏதோ ஒன்று நம்மளுக்கு வேதனை காத்திருக்கும். அல்லேலூயா. இல்லை, வீட்டிலேருந்து நல்லாவே போயிடுவோம், வழியில் ஏதோ ஒன்று நமக்கு பிரச்சனையும் கொடுக்கும். அல்லேலூயா.
இப்படி பகலானாலும் இரவானாலும் பிசாசு எந்த நேரமும் நம்மை நோகடிக்க ஏதோ ஒரு ஆயுதத்தை அவன் பயன்படுத்தி கொண்டே தான் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவ ஜனமே, இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. யாரால தான் போராட்டம் வரும்? ஏதோ ஒரு போராட்டத்தை இந்த உலகத்தின் அதிபதியானவன் நமக்கு கொடுத்துட்டே தான் இருப்பான். அது யாரை வேணால் எடுத்து பயன்படுத்திப்பான். அது உங்கள் வீட்டாராக இருக்கலாம், வெளியாளாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் உயிருக்கு உயிரான நேசமானவங்களாக இருக்கலாம். யாரோ ஒருவர் அவனுக்கு ஆயுதமாக எடுத்து பயன்படுத்தி மொத்தத்தில் அவனோட நோக்கம் என்ன? நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, நீங்கள் தேவனை விட்டு பிரிந்து போகணும். அவனுடைய ஆயுதம் எவ்விதத்தில் வேணாலும் இருக்கலாம். அருமையான தேவஜனமே, நீங்கள் அதே ஏசாயாவின் புஸ்தகம் 58:1 வாசிங்க. சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தை போல, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும். இங்கு ஊழியம் செய்வதை குறித்து மற்றவங்களுடைய பாவத்தை நீ உணர்த்தணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனால் இன்றைக்கு ஆவி அந்த வார்த்தையிலேருந்து நம்மோடு கூட பேசுவாராக. முதல்ல நம்ம அக்கிரமத்தை நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். நமக்கு மற்றவங்களுக்கு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஒருத்தர் கவலையோடு இருக்கிறாங்க, பிரச்சனை, கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவார், தைரியமாக இருங்க, ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு வந்துடுவோம். அதே சூழ்நிலைகளை நாம் கடந்து போகும்போது நம்முடைய மனநிலை என்ன? நாம் எந்த இது ஊழியக்காரர்களானாலும் சரி, ஊழியம் செய்கிறவங்களாலும் சரி, சாதாரண விசுவாசியானாலும் சரி, இப்போ தான் வந்த புது விசுவாசியானாலும் சரி, எல்லாருடைய சூழ்நிலையும் அப்படித்தான். அல்லேலூயா. 24 மணி நேரம் வேதத்தை வாசித்துட்டே இருந்தாலும், எப்போவும் தேவனை துதிக்கிற சத்தத்தை காதில் கேட்டுக்கிட்டே இருந்தாலும், என்னதான் ஆதி முதல் பிறந்த நாள் முதல் நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி கொண்டிருந்தாலும், பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது உலகத்தானை விட மோசமாக சோர்ந்து போகிற சூழ்நிலைகளும் நமக்கு உண்டு. அல்லேலூயா. யாராவது நான் அப்படி இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களை மாதிரி பாக்கியவதி பாக்கியசாலி யாருமே இல்லை. அல்லேலூயா. சோர்ந்து போகிறோமே, தளர்ந்து போகிறோமே, பயந்து போகிறோமே, விட்டு விலகியே ஓடுறோமே. சின்ன சின்ன காரியம், ஒன்றுமே இல்லாத காரியத்துக்கெல்லாம் கர்த்தரை விட்டு விலகி நிற்கிறோமே. இன்றைக்கி எத்தனை பேர் சபைக்கு வரல, பல நாளாக சபைக்கு வரல. கேட்டால் அந்த ரீசன்ஸ் எல்லாம் பதிலாக கேட்கவே முடியல. அல்லேலூயா. அந்த பதிலையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரே. அருமையான தேவச்சனமே, நமக்கு மகிழ்ச்சியின் வேலையில் எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். மகிழ்ச்சியில் சந்தோஷமாக இருக்கிறது எல்லாரும் ஜென்ரலாக செய்கிற விஷயம். ஒரு கல்யாணத்தில் எல்லாம் ஆட்டம் பாட்டு ஆரவாரமாக இருக்கிறது. ஆனால் துக்க வீட்டில் ஆரவாரமாக இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை? எல்லாரும் அழுதுட்டுருப்பாங்க, நம்ம மட்டும் செஞ்சிட்டு இருக்க முடியாது, சிரிக்க முடியாது, ஆனால் தைரியமாக நிற்க முடியும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? குடும்பமே சோர்ந்து போய் நாங்கள் அடுத்தது என்ன செய்வோம் தெரியலையேன்னு அங்கலாய்த்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் தைரியமாக அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியும். அவங்க அழுதுட்டுருக்காங்க, அழுகிறவங்களோட அழுகன்னு ஆண்டு சொல்லிட்டான்னு உட்காந்து அவங்களோட ஒப்பாரி வைக்க வேண்டியது நம்மளோட வேலை இல்லை. யார் ஒருவர் அந்த மனநிலைக்கு வருவார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எனக்கு என் தேவன் வெளிச்சமாக இருக்கிறாரு அப்படின்ற சிந்தனையில் நிரம்பி இருக்கிற ஆளால் மட்டும்தான் துக்க வீட்லேயும் ஒரே மாதிரி இருப்பாங்க, சந்தோஷப்படுற வீட்லேயும் ஒரே மாதிரி இருப்பாங்க. சந்தோஷம் வந்துட்டா ஓவர் எந்துவாய் குதிக்கிறது, ஆட்டம் பாட்டம் டான்ஸு. அதே துக்க வீட்டில் போயிட்டால் ஓவராக டவுன் ஆகி அழுது புலம்பி கண்ணீர் வடிக்கிறது. அப்படி இல்லை. எந்த நிலையில் வாழ்வானாலும் தாழ்வானாலும் சுகமானாலும் துக்கமானாலும் எல்லா நிலையிலும் ஒரு மனுஷனால் ஒரே நிலையில் இருக்க முடியுது. ஒரு சிலர்லாம் நான் பார்த்துருக்கேன் என்னோடய லைஃப்பில். அவங்க எது வந்தாலுமே அவங்களுக்கு ஒன்றுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. சந்தோஷ வீட்லேயும் அப்படி தான் இருப்பாங்க, துக்க வீட்லேயும் அப்படி தான் இருப்பாங்க, இல்லை பிரச்சனை உள்ள இடத்துக்கு போனாலும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்க எப்போவுமே நார்மலாக ஒரே ஸ்ட்ராட்டஜியில் இருப்பாங்க. சந்தோஷமாக அவங்கள தாக்காது, அழுகை அவங்கள தாக்காது, போராட்டம் பிரச்சனை அவங்கள தாக்காது. அவங்க எப்போவுமே ஒரே நிலையாக இருப்பாங்க. எப்போ தெரியுமா அந்த ஒரே நிலையில் இருக்க முடியும்? அந்த மனுஷனுக்குள்ளே ஒரே ஒரு சிந்தை இருந்தால் மாத்திரமே இருக்க முடியும்.
என்னை என் வெளிச்சமாக தேவன் ஆண்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோட என் தேவன் இருக்கிறார். அவர் என்னை ஆண்டு கொண்டிருக்க. ஏன் சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகிறவர் தான். எனக்கு நன்மை செய்ய போகிறவர் அவர் தான். என்னை நடத்துகிறவர் அவர் தான். எனக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்க போகிற அவர் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிளை சொல்லி நான் இன்னுமா உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வரும்பொழுது முன்னால் பெரிய செங்கடல், பின்னால் பார்வோன் சேனை துரத்திட்டு வருது. 2 பக்கமும் இப்போ மரணம் காத்துட்ருக்கு. இவங்களுக்கு வாழ்வதற்கு வழியே இல்லாத ஒரு நிலையில் அங்கே நடந்த சம்பவத்தை நீங்கள் வாசிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராமுழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. ஆமா, இது எத்தனை பேர் கவனிச்சு வாசிங்கன்னு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாக நடந்து போய் கொண்டிருக்கிற தேவ மகிமை அவங்க பின்னாடி வந்துச்சு. பின்னாடி வந்து நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மேகமும் தாண்டி வந்துச்சு. வந்த நேரம் பின்னாடி இருந்த எகிப்தியனும் அந்த பின்னாடி வந்த பார்வோன் சேனைக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவாக அது என்னாச்சான், அக்கினி ஸ்தம்பமாய் நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்வளோ நேரம் முன்னால் குழுன்னு மேகமாக போயிட்டு இருந்த தேவனுடைய தூதனானவர் பின்னாடி வரும்போது எதிராளியை பார்த்தவொடனே அவர் என்னவா மாறிட்டார். இவங்களுக்கெல்லாம் குழுன்னு தான் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சூடு தெரியல, அக்கினி ஸ்தம்பம் தெரியல. ஆனால் பின்னாடி வந்த பார்வோனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, என்னவா தெரிஞ்சிச்சு? எத்தனை பேர் இதை உணர்றீங்க? உங்கள் வாழ்க்கையில் இதை தேவனால் செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. முன்னால் செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை, 2மே நம்மளை அழிச்சு போட்டுருமேன்னு கலங்கி நின்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாடி வந்த தெய்வ மகிமை என்னவா மாறிடுச்சு. கடைசி இவங்க விடுதலையாகி வெளியே போய் அடுத்த எட்ஜுக்கு கடந்து போய் எல்லாரும் போயிட்டாங்க. ஆடு மாடு கோழி குட்டி குஞ்சு நாய்க்குட்டி என்னென்ன குட்டி தூக்கின்னு வந்தாங்களோ எல்லாம் தாண்டி போயிடுச்சு. அது வரையிலும் அந்த அக்கினி என்ன பண்ணுச்சு, பார்வோன் சேனைக்கு முன்னாலே நிற்கிதுங்க. அவனால் இந்த பக்கம் அந்த பக்கம் 25 லட்சம் ஜனங்க எவ்வளோ நேரம் அந்த கடலை கடந்து போயிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அந்த சூழ்நிலையை. அவ்வளோ நேரமும் இந்த பக்கம் இருக்கிற பார்வோன் சேனை ஒன்று கூட அந்த பக்கம் இந்த பக்கம் வர முடியாதபடிக்கு அப்படியே அக்கினி முதல்ல ஆண்டவர் நிற்கிறார். அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா சொல்வீங்களா? நம்ம தேவன் எவ்வளோ வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமைக்கு நிகரானது ஒன்றுமே இல்லைங்க. அவ்வளோ பெரிய வனாந்திரத்தில் எவ்வளோ தூரம் போய் தாண்டின்னு கூட அவங்க ஓடி வந்திருக்கலாம். யாராவது ஒருத்தர் உள்ளே வந்திருக்கலாம். ஆனால் ஒருத்தர் கூட நெருங்க முடியாதபடிக்கு மனுஷனாக நின்றா எங்கே வேணாலும் சந்து பொந்தில் பூந்து வந்துடலாம். அங்கே நிற்கிறது யார்? தேவனுடைய வல்லமை. அத்தனை நேரம் முன்னா போனவர் பின்னாடி வந்து நிற்கும் போது அவ்வளோ பெரிய சேனை வந்தோ ஒன்று கூட இஸ்ரவேல் ஜனங்களை டச் பண்ணவே முடியலங்க, நெருங்கவே முடியல. எவ்வளோ நேரம் ஆச்சு, எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. அவ்வளோ நேரமும் ஆண்டுடைய அக்கினி அவங்கள பாதுகாத்துச்சு. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்நாள் எல்லாம், என் ஜீவனால் எல்லாம் கர்த்தருடைய மகிமை என்னை முன்னே நின்று நடத்துமானால், தேவனுடைய மகிமை எனக்கு பின்னாக இருக்குமானால், இந்த உலகம் ஒன்றுமே எங்களை டச் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் கண்ணீரோ, இந்த உலகத்தின் பாடோ, இந்த உலகத்தின் உபத்திரவமோ ஒன்று கூட உங்களை தாக்கவே முடியாதபடிக்கு தேவன் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அக்னியானது, அவருடைய வெளிச்சமானது இதை செய்ய வல்லது. இப்படி ஒரு மனுஷன் உணர்ந்திருப்பானால் அவனுடைய வாழ்க்கையில் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அல்லேலூயா. எவ்வளோ காலம் ஒரு வேளை நீங்கள் உங்கள் சூழ்நிலையை பார்த்து, உங்கள் பிரச்சனைகளை பார்த்து பயந்து வேதனையோட நடுக்கத்தோட எப்படிடா இதுலேருந்து மீண்டு வரப்போகிறேன், எப்படி இந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வரப்போகிறேன், உங்களுக்குள்ளே கலக்கமும் குழப்பமும் இருக்குமானால் இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்க. தேவன் எனக்கு அக்னி மதிலாக இருக்கிறார், அவரே எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், எனக்கு சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அல்லேலூயா,
சும்மா சொல்லிட்டு போகலாங்க, சீக்கிரம் உங்களுக்கு துளி இருக்கும், சீக்கிரத்தில் துளி இருக்கும்ன்றார். அவர் செய்தார்னா எல்லாம் அந்த ஸ்பாட்டில் உண்டாகும். அவர் நம்மளை காக்க வச்சு ஏமாத்துகிற தேவனே இல்லை. காத்திருக்கிறவர்களா இருப்பீர்கள் ஆனாலும், அநேக நாட்கள் அதற்காய் காத்திருப்பீர்கள் ஆனாலும், இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறாரு, நீ இவ்வளோ நாள் காத்திருந்துட்ட, போதும், நான் உன் சுக வாழ்க்கையை சீக்கிரமாக துளிர்க்க பண்ணுவேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களோட வாழ்க்கையில் இப்போ ஒரு அற்புதம் நடந்துகிட்டே இருக்குது. விசுவாசிக்கிறோட வாழ்க்கையில் இப்போ உங்கள் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. விசுவாசிக்கிற உங்களோட வாழ்க்கையில் இப்போ ஒரு மாற்றுதல் நடந்துட்டுருக்கு. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளில் ஒரு மாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அருமை தேவச்சனமே. ரெண்டாவதாய் நீங்கள் பார்க்கும்போது 2வது வசனத்தை வாசிங்க. 58:2. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை சுக வாழ்க்கையாக மாற்றணும், உங்கள் வாழ்க்கை சுக வாழ்வாக மாறணும் அப்படின்னா, 2வது காரியம் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அவருடைய வழியை அறிய விரும்பணும். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வழிகள் உண்டு. ஒரு எக்ஸாம் எழுதிட்டா, இப்போ எல்லாம் நிறைய பிள்ளைங்க +1 +2 எக்ஸாம் எழுதிருப்பீங்க, 10th எக்ஸாம் எழுதிருப்பீங்க. இப்போ நிறைய பேர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஃப்ரீ அட்வைசஸ் நிறைய வரும். நீ இதை படிக்கலாமே, நீ இதை அப்படி படிக்கலாமே, நீ இந்த காலேஜ் சேர்க்கலாமே, நீ அந்த காரியம் பண்ணலாமே, இல்லை படித்து முடித்த பிள்ளைங்களா இருந்தா, காலேஜ் முடித்த பிள்ளைங்களா இருந்தா நீ இந்த வேலைக்கு போ, அந்த வேலைக்கு போ, இல்லை திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைங்களா இருந்தா பெற்றோர் அநேக வழியை காட்டும், இல்லை சொந்த பந்தங்கள் வழி, இல்லை அவங்களே கூட காமிச்சிக்கிறாங்க, அவங்களே ப்ரிப்பேர் ஆகிடுறாங்க. எனக்கு இந்த மாப்பிள்ளை தான் பிடிக்குது, எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிக்குது. எனிவே எதுவாக இருந்தாலும் நான் ஒன்று உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன், உங்களுக்கு அநேக வழிகள் இந்த பூமியில் தெரியும், ஐடியாஸ் இருக்குது. பிஸ்னஸை தொடங்கி செய்கிறவங்களுக்குலாம் நிறைய ஐடியாஸோடு தான் நம்ம தொடங்குவோம். ஆனால் அது எல்லாமே தோல்வி அடையும் போது தான் குழப்ப நிலைமையில் நிற்போம். இதெல்லாம் ரைட் தானா நம்ம நினச்சிட்டு வந்தது, நம்ம செஞ்சது ரைட் தானா அப்படின்ற ஒரு நிலையில் வந்து நிற்போம். எதுவானாலும் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிற வழியை நீங்கள் அறிய விரும்புவீர்களானால் இன்றைக்கு உங்கள் வழியில் ஒரு பெரிய துளி துளுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் என்ன படிக்கணும், என் வாழ்க்கையை நான் எப்படி அமைச்சிக்கணும், இதை குறித்து ஆலோசனை கேட்குறது தப்பு இல்லை. நீங்கள் பல பேர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வது தப்பு இல்லை. ஆனால் யார் நடத்துகிற வழியில் தான் நாம் நடக்கணும். கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த வழி எனக்கு ஏற்றதா. ஆண்டவர் பேசுவாரா, சொல்லுவாரா? ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உங்கள் வாழ்க்கையை தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். வாலிப பொம்பளை பிள்ளைங்க, உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க கர்த்தருக்கு தெரியும். அவருக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், முந்திக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, எது உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக கட்டிட்டு போகிற புருஷன் அப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லவராக தான் இருப்பார். கட்டின்னு வர பொண்டாட்டி ரொம்ப நல்லவளாக தான் தெரியுவா. 4 நாள் கழித்து தான் தெரியும் சுயரூபம். ஆனால் ஆண்டவருக்கு என்ன தெரியும், முன்னாடியே தெரியும் எப்படி இருப்பான். கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனாக மாற்ற முடியும். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு. அப்போ அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஏற்றதை அவர் என்ன பண்ணுவார், கொண்டு வந்து தருவார். ஜாடிக்கேற்ற மூடியாக அமைச்சாதான் அது கடைசி வரையில் மூடி வைக்க முடியும். செட் ஆகாததாக இருந்தால் என்ன பண்ணுவோம், தூக்கி எரிஞ்சிரும். அதுதான் நடக்குது நிறைய பேரோட வாழ்க்கையில். அப்போ தேவன் நமக்கு கொடுத்தார்னா அது எப்பவுமே ஏற்ற துணையை தான் ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? படிப்பின் காரியங்களில் கூட ஆண்டவர் பிரியப்படுற படிப்பு. உங்களுக்கு ஒரு வேளை அந்த சப்ஜெக்டே பிடிக்காமல் இருக்கலாம். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு அந்த டீச்சர், நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம், டீச்சர் பிடிக்காது, அதை நடத்துகிற ப்ரொஃபஸர் பிடிக்காது, அதனால் அந்த சப்ஜெக்டே பிடிக்காது. அப்படி இல்லை, நீங்கள் அறியாத வழியில் தான் தேவன் உங்களை நடத்துவார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலும், பெரியவர்களானாலும் சிறியவர்களானாலும் யாரானாலும், நீங்கள் எந்த சூழ்நிலையானாலும் நீங்கள் எடுக்க போகிற முடிவு தேவனுக்கு பிரியமான வழியாக இருக்கணும். அல்லேலூயா. தேவன் விரும்புகிற வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து, நான் உனக்கு எதோ சொல்லிக் கொடுக்க மாட்டேன், உன் இஷ்டப்படி போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். அவர் நமக்கு போதித்து வழி நடத்த எப்பவும் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஒரு ஆள் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம போயிட்டு கேட்கணும். உட்காந்து என்ன நீங்கள் சொல்கிறீங்க சொல்லுங்க,
நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் என்ன பண்ண முடியும், சொல்லி கொடுக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய ஆலோசனை கேட்க இன்றைக்கி ஓடி ஓடி வா இந்த மாமா கிட்ட போய் கேட்கலாம், வா அந்த அத்தை கிட்ட போய் கேட்கலாம், ஓ அந்த அண்ணங்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு பேரண்ட்ஸ் கூட நீங்கள் வழி நடத்துவீங்க. ஆனால் நீங்கள் ஒன்று கற்றுக்கொள்ளுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு அவங்க தெரியாத காரியத்தை கேட்குறாங்களா, தேவ சமூகத்தில் போய் கேளு. எத்தனை பெற்றோர் இதை சொல்லிக் கொடுக்குறீங்க? ஆண்டோட பாதத்தில் போய் உட்காந்து கேளு. உன் எதிர்காலம் எப்படி இருக்கணும், உனக்கு என்ன துணை வேணும், எப்படிப்பட்ட படிப்பு படிக்கணும், என்ன பிஸ்னஸ் பண்ணணும், என்ன காரியத்தை நீ செய்யணும், கடவுள் சமூகத்தில் போய் உட்காந்து கேளு. அவர் உன்னை வழி நடத்துவார்னு எத்தனை பெற்றோர் சொல்லிக் கொடுக்குறீங்களோ அவங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை இல்லை, நீ இதை தான் படிச்சாகணும், நீ இதை தான் பண்ணியாகணும். உங்கள் விருப்பத்தை அவங்க மேலே திணிச்சிங்கன்னா உங்கள் விருப்பம் என்னவோ அது அவங்க வாழ்க்கையில் நடக்கும். அதுக்குரிய பலனையும் யார் தான் அனுபவிச்சுக்கணும் சொல்லுங்களேன். தேவனுடைய பிரியத்துக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா, அவர் பிரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னா அதில் என்ன நேர்ந்தாலும் யார் பதில் சொல்லுவா? கர்த்தர் பதில் சொல்லுவார், பதில் சொல்லுவார். ஆனால் உங்கள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற, உங்கள் ஆசையை நிறைவேற்றுக்க, நான் டாக்டருக்கு படிக்கல, நீ எப்படியாவது டாக்டருக்கு படிச்சிரு. அதை கேட்டால் சொல்லுது, எங்கள் அப்பாவோட இஷ்டத்துக்காக நான் MBBS படிச்சிட்டேன், இப்போ நான் முடிச்சிட்டேன், கிராஜுவேட் ஆகிட்டேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், IAS எக்ஸாம் எழுத போகிறேன். இது அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி பிள்ளைங்களோட வாழ்க்கையை தாறுமாறாக்கக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு நாமளே தடையாக இருக்கக்கூடாது. பிள்ளைங்க என்ன ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட், அதை முதல்ல பெற்றோர் கேளுங்க. அவங்க விருப்பப்படுகிற பாதையில் அவங்கள நீங்கள் வழி நடத்துங்க, அப்போ சிறப்பாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டோடைய பாதத்தில் பெற்றோரும் கேளுங்க, பிள்ளைங்களும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன பாதையை வச்சுருக்கிறாரோ அந்த பாதையில் நீங்கள் அவங்கள நடத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட உயர்வு மேன்மையாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, ரெண்டாவது உன் வாழ்க்கையில் சுகவாழ்வு உண்டாகணும், சுகவாழ்வு உண்டாகணும், சந்தோஷம் உண்டாகணும். அப்படின்னா என் வழியை நீ தெரிஞ்சுக்க. அல்லேலூயா. நான் நடத்துகிற வழியை நீ அறிந்து கொள், அதை விரும்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவது காரியம், அதே பகுதியில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. மோசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இந்த 3ஆம் வசனம் நமக்கு சொல்லுது உபவாசிக்கணும். நிறைய பேர் இப்போ உபவாசம் எடுத்தாங்க, காலையில் உபவாசம், மத்தியானம் உபவாசம், நைட்டு உபவாசம். பட்டினி கிடக்கிறது உபவாசம் இல்லை. முதல்ல தெய்வ மக்களை அதை புரிஞ்சுக்கோங்க. சாப்பிடாம இருக்கிறது உபவாசம் அல்ல. சாப்பிடாம இருந்து என்ன பண்ணணும், தேவனோட எசன்ஸ் இருக்கணும், அந்த நேரம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். அது ரொம்ப முக்கியம். உண்மையான உபவாசம் என்ன அப்படின்னா எங்கள் வசனம் சொல்லுது, ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது. ஆத்துமாவை என்ன பண்ணணுமா, ஒடுக்கணும். ஆத்துமாவை ஒடுக்கணும். எப்படி ஒடுக்கிறது? என் இச்சித்த வழிகளை எல்லாம் நான் செய்து கொண்டு, நான் விருப்பப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு நான் உபவாசத்தில் இருக்கிறேன் அப்படின்னா அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஆத்துமாவை ஒடுக்க கற்றுக்கணும். உங்கள் ஆத்துமா அலையும், உங்கள் ஆத்துமா அலையும். ஓ இதை இப்படி டேஸ்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார், இந்த பழத்தை நீ சாப்பிடாத, சாப்பிட்டா சாகவே சாவாய். ஆனால் அந்த அம்மாவுக்கு முதல் ஆசை எது மேலே தான் வந்துச்சு? எதை சாப்பிடுன்னு இன்னொன்று சொல்லிட்டு போனார், அதை தின்னுருக்கலாம்ல. ஆனால் எதை சாப்பிடாதன்னு சொன்னாங்களோ அது மேலே தான் அந்த அம்மாவுக்கு கண் அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த அம்மாவுக்கு கண்ணு போயிடுச்சு, அதனால தான் சர்ப்பமாக அதை பார்த்துட்டே இருந்துச்சு. ஓ இந்த அம்மாவுக்கு இது மேலே ஆசை இருக்குது, வா சாப்பிடு வா அப்படின்னு இழுத்துட்டு போயிடுச்சு. அதை பாஸ்டர் சொன்ன மாதிரி பிசாசுன்னு எல்லாத்தையும் பிசாசு மேலே பழி போட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுற நிறைய விஷயத்த. ஐயோ பிசாசு என்னை இழுத்துன்னு போயிட்டாங்க, அந்த பாவி என்னை இழுத்துன்னு போயிட்டாங்க, அந்த அம்மா என்னை இப்படி இழுத்துன்னு போயிடுச்சிங்க. கிடையாது கிடையாது. இழுத்துட்டு போனேன், உனக்கு கால் இல்லை, கண் இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, யோசிக்கிறதுக்கு புத்தி இல்லை. புத்தி இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் கடவுள் அறிவை கொடுத்துருக்காரு, யோசிக்கிறதுக்கு திராணியை கொடுத்துருக்காரு. இவங்களால நான் கெட்டு போயிட்டேன். இவங்க தான் நிறைய பெற்றோர் சொல்கிற பெரிய கம்ப்ளைண்ட்டா, என் புள்ள ரொம்ப தங்கங்க, அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, அவன் கூட ஒருத்தான் சேர்ந்தான் பாருங்க, அவன் தாங்க என் பிள்ளையை கெடுத்துட்டான். ஏன் உன் பிள்ளை அந்த பிள்ளையை நல்லவனாக்குறது? ஆக்கலாம்ல, ஆக்கலாம்ல. யாராவது இனிமேல் அப்படி சொல்லுவீங்க?
உன் பிள்ளை கெட்டவனை நல்லவனா மாற்றினா என்ன? நீ தான் நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கிய, தங்கமாக வளர்த்துருக்கிய, ஞானமாக வளர்த்துருக்கிய. உன் பிள்ளைக்கு அறிவு ஏராளமாகுது, அது ஏன் போய் கெட்டவனோட போய் அழியணும்? அந்த கெட்டவனை நல்லவனாக மாற்றி கொண்டு வரலாம்ல. அல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளைக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டாங்க, என் பிள்ளை ஒருத்தர் அழிக்கிறாங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ இருக்கிற ஜெனரேஷனை யாரும் அழிக்க முடியவே முடியாது. அதே பயங்கர ஞானமாக இருக்குது. அது நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது, இப்படி சாப்பிடு, இப்படி உட்காரு, இதை பண்ணு, அதை பண்ணு. தெளிவாக தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தெய்வச்சனமே, வேதம் சொல்லுது, தீமையை, சத்தமே காணுமே, தீமையை நன்மையால் வெல்லு. தீமை தான் வருதுங்க, உங்களை அழிக்க தான் ஒரு ஆள் வரான். அவனை என்ன பண்ணு? நன்மையினால் வெல்லு. நீ ஏன் தீமையை காட்டுற? அவன் வந்தாவே தலையை குஞ்சின்னு போயிடுற, அவங்கள பார்த்தாவே மனக்கசப்பாக நினைக்கிற, அவங்கள விரோதிக்கிற. அல்லேலூயா. உன் ஆத்துமாவை இச்சைகளுக்கு ஒடுக்கி தேவனுக்கு முன்பாக யார் தன்னை தாழ்த்தி, மனுஷனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறவர் தான் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. இன்னைக்கு யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ஆத்துமாவை ஒடுக்காத ஒருவரும் தேவனிடத்தில் பூரண ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆசீர்வதிப்பார், ஏதோ போ இந்தா வச்சுக்கோ, அந்த நிறைவு உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காது. உலகத்தில் பணம் கிடைக்கலாம், பொருள் கிடைக்கலாம், எல்லாம் கிடைக்கலாம். ஆனால் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் யார் நிறைவாக பெற முடியும் தெரியுமா? யார் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? ஆமாம், ஆத்மாவை ஒடுக்கணும். ஆத்மா எங்கேயும் உங்களுக்கு மேலே எழும்ப விடவே கூடாது. அது உங்களை மேற்கொள்ள இடமே கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆத்மாவில் நல்லதும் இருக்கும், தீமையும் இருக்கும். இந்த நன்மை தீமை ரெண்டு அறிஞ்சது தான் ஆத்மா. இந்த சரீரத்துக்கு தீமை மட்டும்தான் தெரியும், ஆவிக்கு நன்மை மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு தான் நன்மையும் தீமையும் புரிஞ்சிக்கிற அறிவு உண்டு. அங்கே தான் தீர்மானம் பண்ணுற பகுதி. நல்லதும் கெட்டதையும் யோசித்து தீர்மானம் பண்ணுற பகுதி. சரீரம் சொல்லும், தீமையை தான் சொல்லிக் கொடுக்கும், வைராக்கியத்தை சொல்லிக் கொடுக்கும், கசப்பை சொல்லிக் கொடுக்கும், கோவத்தை சொல்லிக் கொடுக்கும், எரிச்சலை சொல்லிக் கொடுக்கும், மற்றவங்களை பற்றி அவதூறாக பேச சொல்லிக் கொடுக்கும். அப்போ இந்த ஆத்மா யோசிக்கணும், ஓ இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் பண்ணக்கூடாது. தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த சமாதான வார்த்தையை சொல்லணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், மற்றவங்கள குறை சொல்லக்கூடாது. இது ஒரு பக்கம் நல்லது பேசிகிட்டே இருக்கும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஆத்மா தான் தீர்மானம் பண்ணணும். எது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தீர்மானம் பண்ணுறீங்களோ அது தாங்க நடக்குது. பெருமையாக நடக்கணுன்றது உங்களுக்குள்ளே தான் இருக்குது, தாழ்மையாக நடக்கணுன்றது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை குறித்த பெருமை பேசிக்கொள்வது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. தாழ்மையாய் தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக தாழ்த்துவது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தையும் பெருமையாக, நான் இப்படி தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, நான் அது தெரியுமா, நான் இது தெரியுமா, எல்லாம் தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் யார், எப்படிப்பட்ட ஆள், நீ யாராக இருக்கிற, எங்கேருந்து வந்த, எல்லாம் தேவனுக்கு தெரியும். மனுஷனை ஏமாற்றிட்டு அடையலாம், மனுஷனை ஏமாற்றிட்டு அடையலாம், ஆனால் தேவனை ஏமாற்றவே முடியாது. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறவராய் இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. மேலே தாழ்மையின் வேஷத்தை தடைச்சிக்கிட்டு உள்ள பெருமையின் ஆவியில் வாழ்ந்தாலும் தேவனுக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்போ ஆண்டு சொல்ல, உன் ஆத்துமாவை உலகத்தின் இச்சைக்கு வெறுத்து ஒடுக்க கற்றுக்கணும். ஆத்துமா ஆசைப்படுறதையெல்லாம் நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கக்கூடாது. உங்கள் சரீரம் ஆசைப்படுற காரியங்களெல்லாம் நிறைவேற்ற ஆத்துமாவை நீங்கள் உசுப்பேற்றக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்கள் ஆசைப்படும் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் இதுதான் சின்ன எக்ஸாம்பிள், இதை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ஆத்துமா சொல்லும், எழுந்துரு, ஒரு பக்கம் ஜெபம் பண்ணு, கடவுளை தேடு, கடவுளை ஆராதி அப்படி சொல்லும். ஒரு பக்கம் சரீரம் சொல்லும் ஆத்துமாட்ட, ஐயோ என்னால் முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்குது, நேற்றெல்லாம் அலைஞ்சிட்டு வந்தேன். எங்கே அலைஞ்சிட்டு வந்தேன்? ஊர் சுற்றிட்டு வந்தேன். ஏதோ ஊழியம் செஞ்சுட்டு வந்தால் கூட பரவாயில்ல, ஊழியம் செய்கிறவங்களுக்கு அனுமதி கிடையாது, எழுந்து ஜெபம் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. ஊர் சுற்றிட்டு வர ஆளுக்கு நோ அனுமதி. இந்த காரியம் செஞ்சேன், அந்த காரியம் செஞ்சேன், இல்லை ராத்திரிலாம் நான் ஃபோனை வச்சுன்னு பார்த்தேன். இதுக்காகலாம் ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் பண்ணி சரி பரவாயில்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா? இந்த இச்சிக்கிற ஆவியை நீங்கள் அடக்கணும். ஃபோனை பாருன்னு பிசாசு இழுத்துட்டு போவான்.
நம்ம விரும்பின காரியத்தை செய்யின்னு இழுத்துட்டு போவான். ஏதோ ஒரு உறவை நாடி ஓடுன்னு இழுத்துட்டு போவான். நாம் தான் என்ன பண்ணோம்? நின்று நிதானித்து அறிஞ்சு தேவனுடைய பாதத்தில் நம்ம ஆத்துமாவை நிற்க வைக்கணும். அல்லேலூயா. ஆத்துமா உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதை விட நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறதா அநேக நேரம் பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். நேற்று ஒரு அம்மா அப்படி தான் கேட்டாங்க. நானும் ஒரு இடத்துக்கு ஜெபத்துக்கு போக வேண்டியது, அவங்களும் அந்த ஜெபத்துக்கு வரணும். எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க 9:45, பாஸ்டர்மா இந்த நேரம் இந்த சம்பவம் நான் செய்யணும், நான் அங்கே போயிட்டுமா? நான் சொன்னேன், கடவுளை தேடுறத விட எதுவுமே முக்கியமானது இல்லை. கடவுளை காக்க வைக்கிறத விட மனுஷனை காக்க வைக்கிறது வாயில் வரல பாருங்க. கடவுளை காக்க வைக்கலாமா? மனுஷனை காக்க வைக்கலாமா? மனுஷன் காத்திருக்கலாம், ஒன்றும் குறைஞ்சி போயிடாது. நீங்கள் இங்கே ஜோம் பண்ணால் அவன் வராமல் தாமசிச்சுட்டே போயிட்டுருக்கோம். அல்லேலூயா. நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன், கடவுளுக்கு நம்ம முதலிடம் கொடுத்து நிற்க. ஆனால் பிசாசு சொல்லுவான், ஐயோ அங்கே நம்மளை கூப்பிட்டுட்டாங்க, நம்ம போய் நிற்கணுமே, அவங்க வார்த்தையை காப்பாற்றணுமே. கடவுள் வார்த்தையை காப்பாற்றுறத விட மனுஷனுடைய வார்த்தையை காப்பாற்றுறது பெருசே இல்லை அப்படின்றது யாருக்கு சொல்லுவா? யாருக்கு சொல்லணும்? ஏதோ கேட்குறவங்களுக்கு தான் நான் சொல்லுவேன். கேட்காத ஆளுக்கு உங்கள் ஆத்துமா உங்களுக்கு சொல்லணும். கடவுள் செயல் தான் முக்கியம், கடவுளுடைய காரியம் தான் முக்கியம், கடவுளை தேடுறது தான் முக்கியம், கடவுளோட வாழ்றது தான் முக்கியம், இந்த காரியத்தை விட இதுதான் முக்கியம். யார் தான் சொல்லணும்? உங்களுக்குல்ல உங்கள் ஆத்துமா சொல்ல நீங்கள் விட்டு கொடுக்கணும். அதை சொல்கிறத கீழ்ப்படியணும். ஆத்துமா கரெக்டாக பேசும். நிறைய நேரம் பேசுதா இல்லையா? கரெக்டாக பேசும். ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே ஆத்துமா பேசும். ஆவியான உள்ளேருந்து பேசிட்டே இருப்பார். இது சரியில்லை, விட்டுரு, இது சரியில்லை, இந்த காரியம் செய்யாத, இந்த நேரம் இதுதான் முக்கியம், இதுக்கு போ. ஆனால் அதை மிஞ்சிக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லை அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்க, அவங்க இல்லை நான் இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லை, நம்ம போய் நிற்போம். அங்கே போனால் மரியாதை கேட்டு தான் நிற்போம். அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தரை முதன்மையாக வச்சுப்போங்க. எந்த இடத்துலையும் உங்கள் ஆத்துமா இச்சித்ததை செய்ய ஓடாதீங்க தேவஜனமே. கர்த்தர் இச்சித்ததை, கர்த்தர் விரும்பினதை செய்ய நீங்கள் ஒடுக்கி உங்கள் ஆவியை ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம மனுஷனையே, நம்ம சுற்றி இருக்கிற மனுஷங்களை திருப்திப்படுத்துறது தான் என் காரியம். கர்த்தரையே நம்ம காரியத்துக்கு இழுத்துன்னு வருவோம். முதல்ல என் காரியத்தை முடிச்சுட்டு அப்புறம் உங்கள் காரியத்தை பாருங்கள். அல்லேலூயா. இல்லை ஆண்டவரே, நீங்கள் விரும்பினதை முதல்ல நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என் காரியத்தை நீங்கள் செய்து முடிங்கப்பா. நீங்கள் ஒருத்தர் சொல்லி பாருங்கள், ஒவ்வொரு நேரமும் நீங்கள் சொல்லி பாருங்கள். நான் சொல்கிறதோட வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? நீங்கள் விரும்பின காரியம்தான், ஆனால் அதில் உங்கள் விருப்பம் இருக்கா எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் அந்த காரியத்தை செய்து முடிப்பீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். அப்படி கேட்டு பாருங்கள், அவர் இறங்கி வந்துடுவார் உங்களுக்காக. அவர் கூப்பிடுகிற சத்தத்துக்கு இறங்கி வந்துடுவார். அதே வசனம் சொல்லுது, 9ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி எல்லாம் நீங்கள் கர்த்தரிடத்தில் எந்த சூழ்நிலையிலையும் மனமகிழ்ச்சியாக இருந்து, என்ன பாடுகள் வந்தாலும் மனமகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியை தேடி, இந்த வழியை தேடின்ற விஷயத்தில் எனக்கு விளங்கின ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, பயங்கரமாக பஞ்சம், உலகமே பஞ்சத்தில் இருக்குது. எலியாவுக்கு சொல்கிறார் ஆண்டவர், நீ கேரி தாற்றங்கரையில் நிற்கிறாரு, அங்கேயே பார்த்தா ஆரம் காஞ்சி போயிடுச்சு, ஆகாரம் காக்கா கொண்டு வராது, இந்த நிலமையில் என்ன ஆண்டவர் நான் பண்ணுறது, தண்ணி கூட குடிக்க வழி இல்லையேன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்ல, நீ போ விதவை வீட்டுக்கு போ, அங்கே உனக்கு ஆகாரத்தை கொடுப்பேன். விதவை வீட்டுக்கு போகிறார். சில ஆண்டவரோட வார்த்தையை நம்பி போயிட்டு அம்மா கொஞ்சம் சாப்பாடு கொடுன்னு கேட்டால் அந்த அம்மா என்ன பதில் சொல்லிச்சு? விதவை வீட்டில் போய் கேட்குறதே முதல்ல தப்பு. ஊழியக்காரனுக்கு தெரியும் அங்கே ஒன்றுமே இருக்காது, யாரும் சம்பாதிச்சு போட ஆள் இல்லை, அந்த அம்மா சின்ன பிள்ளைய வச்சுருக்கு, அங்கே போய் எப்படி சாப்பாடு கேட்குறதே முதல்ல கஷ்டமான விஷயம். சரி அப்படியே ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா என்ன பதில் சொல்லிச்சு? கொஞ்சம் மாவு தான் இருக்குது, அதையே நான் சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன்? சாக போகிறேன். இப்படி சொல்கிற ஆளுக்கு அடுத்தது அவர் என்ன பண்ணுவார் இல்லையா? நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவேன்? சரிம்மா நீ சாப்பிட்டு சாவு, நான் போகிறேன் அப்படின்னு வந்துட்டுருக்கலாம். அந்த இடத்துல அவர் துணிஞ்சு ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாரு, நீ இந்த அப்பத்தை சுட்டு முதல்ல என்ன பண்ணு. இந்த வார்த்தை யாரால் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? தேவனுடைய மகிமை உணர்ந்தவங்களால தான் சொல்ல முடியும், தேவனுடைய பிரகாசத்தை பெற்றவங்களால சொல்ல முடியும். அவருக்கு விசுவாசம் இருக்குது.
என் தேவன் எனக்கு சொல்லிட்டா அதை நிச்சயமாக செய்வேன். ஏன் நிமித்தமாக இந்த குடும்பம் என்ன பண்ண போகுது? ஆசீர்வதிக்கப்பட போகுது. நீ முதல்ல போய் ஒரு அப்பத்தை சுட்டு என் கையில் குடுமா, நான் அதை சாப்பிட்றேன். அப்போ பாரு ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரா இல்லையா? பஞ்சகாலம் முடிய மட்டும் அங்கே எலிசா சாப்பிட்டாரு, எலியா சாப்பிட்டாரு, அந்த அம்மா சாப்பிட்டாங்க, அவன் பிள்ளை சாப்பிட்டா, அவன் கூட இருந்த அத்தனை பேரை சாப்பிட்டாங்க, அவங்க குடும்பத்தாரே சாப்பிட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இதுதாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றவர்களால் மட்டும்தான் அவருடைய மகிமையை உணர முடியும். அவருடைய மகிமை என் கூட இருக்குதுன்ற உணர்ந்தவங்களால் மட்டும்தான் இந்த காரியங்களை தைரியமாக எழும்பி நின்று செய்ய முடியும். என்ன உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எழும்பினாலும் எதுவுமே உங்களை மேற்கொள்ளவே கூடாது. அது ஒன்றும் இல்லாத மனுஷங்கள்லாம் கைவிட்டுட்டாங்க, யாருமே எனக்கு ஆதரவு இல்லை, ரொம்ப சந்தோஷம். நான்லாம் அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னை எல்லாரும் கைவிடுறாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்? இதுக்கு ஆணவம் அக்கிரமத்தில் அழியுது அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. என்னை யாரும் சந்திக்கவே வரல, எனக்கு விட யாருமே இல்லைன்னா அந்த நேரம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நேரம். ஆமாம், கர்த்தருடைய அன்பை உணர்வேன், கர்த்தருடைய மகிமையை பார்ப்பேன். இப்போ வீட்டில் உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோன்னா டைம் போயிடும், நேரம் அதிகமாக போவோம். அதே தனிமையாக இருக்கிற நேரம் யாரோட பேசிகிட்டு இருப்பேன்? அப்போ எனக்கு தனிமை நேரம் தான் வேணும். யார் உங்களை விசாரிக்கணும்? யார் உங்களை விசாரிக்கணும்? அவர் உங்களை விசாரிக்கிறவர்னபடினால், அப்போ விசாரிக்கிறவர் யார்? கர்த்தர் தான் விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கணும்னு ஆசைப்படுங்க. இந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணல, இந்த பாஸ்டர்மா என்னை ஃபோன் பண்ணல, இவங்க என்னை பார்க்கல, இவங்க என்னை கேட்கல, இவங்கெல்லாம் எனக்கு ஜெபிக்கலை. ரொம்ப அவமானமான காரியம். யார் விசாரித்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. யார் உங்களை விசாரிக்கணும்? இன்னைக்கு சொல்வீங்களா, ஆண்டவரே நீங்கள் என்ன விசாரிக்கிறவராக இருக்கீங்கப்பா, நீங்கள் என்ன விசாரிக்கிறவங்களா இருக்கீங்க, நீங்கள் என்ன தேற்றுகிறவராக இருக்கீங்க. யாரால இந்த வார்த்தையை சொல்ல முடியும் அப்படின்னா கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றவங்களால தான். தேவனுடைய மகிமை பெற்றவங்களால மட்டும்தாங்க இதை சொல்ல முடியும். தேவனுடைய மகிமையை பார்க்காத ஆளுங்களால என்ன பண்ண முடியாது. மனுஷனை குறை சொல்லிகிட்டே உட்காந்துருப்பீங்க வாழ்நாளெல்லாம். இவங்களால எனக்கு நன்மை இல்லை, அவங்களால எனக்கு நன்மை இல்லை. ஏன்னா உங்களுக்கு என்ன புரியல, நன்மை செய்கிறது மனிதன் அல்ல தேவன் தான் என்பது உங்களுக்கு இன்னமும் புரியல. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த தெளிந்த ஆவி உள்ளவங்களாக இருங்க. நம்மளை விட்டு என்றைக்கும் தேவனுடைய மகிமை நம்ம விட்டு விலகுறதே இல்லை. அல்லேலூயா. அவர் முன்னால் நடந்தவர் இப்போ பின்னாடி நடந்தாலும் உங்களை தீமை அணுகாதபடி காத்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு குளிர்ச்சியான நிழலாகவே இருக்கிறார். அவர் மகிமை உங்கள் மேலே நிறுத்தி வச்சிருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. எந்த மனுஷன் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடினால் யார் எனக்கு, எந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவ்வளோதான். கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கணும், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான்றதை பார்க்கணும். கர்த்தர் 24 மணி நேரம் உங்கள் பின்னாடியே அலையிறாருங்க, உங்கள் கூடவே இருக்கிறார், உங்கள் பக்கத்திலே. ஆண்டவர் சொல்கிறார் எபேசியரில், உனக்கு மேலேயும் உனக்கு கீழேயும் உனக்கு வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் நான் இருக்கிறேன். வசனம் அழகாக சொல்கிறீங்களே, அதை வாழ்க்கையில் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமாம், இன்றைக்கி விசுவாசிக்கிறேன்னு சொல்கிற யாருமே இனி எதுக்காகவும் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்பட்டு மற்றவங்கள குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இவங்க எனக்கு பண்ணலை, அவங்க எனக்கு பண்ணலை, இவங்களால எனக்கு எந்த காரியமும் ஆகலை. யாராலையும் எந்த காரியமும் ஆகாது. கர்த்தரால் மட்டும்தான் எல்லாம் ஆகும். அவருடைய பாதத்தில் நில்லுங்க, உங்களுக்கு வேண்டிய சௌக்கியம் கிடைச்சிரும், உங்களுக்கு வேண்டிய நன்மை கிடைச்சிரும், உங்களுக்கு வேண்டிய எல்லாம் கிடைச்சிரும். மனுஷ பலன் கிடைக்கும், பணம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், வாசல் கிடைக்கும், நீங்கள் கேட்குற எல்லாமே கிடைக்கும். இதை அறிஞ்சதுனால தான் தாவீது சொல்லிட்டாரு, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன், நன்மை என்னை பின்தொடரும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. இனி மனுஷன் என்னை விசாரிக்க வேண்டாம், மனுஷன் எனக்கு தேவைகளை சந்திக்க வேண்டாம். இதில் ஒரு வைராக்கியம் எடுக்கணுங்க. எந்த மனுஷனாலையும் நான் வாழ்ந்தேன்னு நான் சொல்லக்கூடாது. இவங்க இந்த காரியத்தை செஞ்சாங்க அதனால தான் நான் வாழ்ந்திருக்கேன் அப்படி சொல்லவே கூடாது எங்கேயுமே. கர்த்தர் எனக்கு செய்தார், கர்த்தர் என்னை வாழ வச்சார், கர்த்தர் என்னை உருவாக்கினார், கர்த்தர் தான் என்னை பலப்படுத்தினார், கர்த்தர் தான் எனக்கு வாழ்க்கையை தந்தார், கர்த்தர் தான் எனக்கு சூழ்நிலைகளை மாற்றினார், கர்த்தர் தான் என் தேவைகளை சந்தித்தார், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த வைராக்கியம் எடுக்க போகிறீங்க? இப்படி வைராக்கியம் எடுக்கிற உங்களுக்காக அவர் வைராக்கியமாக எழும்புவார்.
யார் ஒருவர் அவருக்காக வைராக்கியமாக நிற்கிறீங்களோ அவர்களுக்காக கர்த்தர் வைராக்கியம். இந்த பிரச்சனை, இந்த மனுஷியால் எனக்கு எப்பவுமே போராட்டம். ஆண்டுகிட்ட சொல்லுங்கள், இதுக்காக அவங்கக்கிட்ட பேசு, இவங்ககிட்ட பேசு, யார்ட்டையும் பேச வேணாம். பாதத்தில் நில்லுங்க. அவர் உங்களுக்காக பேசுவார், அவர் உங்களுக்காக செயல்படுவார், அவர் உங்களுக்காக காரியங்களை நடப்பிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இப்படி விசுவாசித்து தேவனுடைய இதை தான் ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிக்கணும் அப்படின்னா உன் நீதி உனக்கு முன்னால் செல்லணும். நீ செய்கிற நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க. அதே 57:16 வாசிங்க. நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. அல்லேலூயா. தேவனுக்கு தெரியுங்க, நீங்கள் சோர்ந்து போகணும் அப்படின்றதுக்காக ஒரு நாளை யோசிக்கவே மாட்டார். என் மக்கள் சோர்ந்து போவாங்கன்னு அவருக்கு தெரியும். உங்களை சோதனையிலே அப்படியே விட்டுற மாட்டார், பிரச்சனையே அப்படியே விட்டுற மாட்டார், வேதனையிலே அவர் விட்டுற மாட்டார். அவர் உங்களுக்கு முன்னால் வந்து நின்ற தேவன். உங்களுக்கு பின்னாலேயே நின்று உங்கள் நீதி சரியாக இருந்துச்சு, நீங்கள் அவரை தேடுகிற கிரியைகள் சரியாக இருந்துச்சு, அவரை நோக்கி கூப்பிடுற உங்கள் சத்தம் சரியாக இருந்துச்சு, உங்களை ஒடுக்கி அவருக்கு முன்னால் ஒப்பு கொடுக்கிற அந்த காரியங்கள் சரியாக இருந்துச்சு, நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற வழி அவருடைய வழியாக இருக்குமானால் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்? எங்கேயுமே சோர விட மாட்டார். 9ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. நீ கூப்பிடுவேன், கர்த்தர் உன் சத்தத்தை கேட்பார். நான் இருக்கிறேன், அது மாத்திரம் இல்லை, நான் இருக்கிறேன், நீ சத்தமிடுவாய், அவர் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரம் சின்ன குழந்தைங்க தூங்கிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு அம்மா எழுந்து போயிடுவாங்க. அந்த குழந்தைங்க எழுந்து பார்த்து பக்கத்தில் யாருமே, வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க, ஆனால் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? சத்தமிட்டு அழுவாங்க. அப்போ அங்கே எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து பெரியவங்களோ அம்மாவோ நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த சத்தம் என்ன ஆகிடும்? அடங்கிடும். இன்றைக்கி அப்படி உங்களோட சூழ்நிலை யாருமே பக்கத்தில் இல்லை, வெறுமையாக இருக்கிற மாதிரி தோணுதா? தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்க, அவர் இருக்கிறேன்னு பதில் சொல்லுவார். அவர் கூடவே இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஆண்டவருடைய கரம் உங்களை எல்லா விதத்துலையும் தேய்ச்சோம். அதே போல் 16 அவர் சொல்கிறாரு, நுகத்தடையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி. உனக்கு முன்னால் ஒருத்தரும் கை நீட்டி உன்னை வேதனைப்படுத்த எழும்ப முடியாது. நிபச்சல், உன்னை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் உனக்கு முன்பாக வர முடியாது. 11 வசனம் சொல்லுது, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் வாயின் உன்னை வைத்த திருப்தியாக்கி. இல்லை, எவ்வளோதான் வயிறு திருப்தியாக இருந்தாலும் ஆத்துமா திருப்தியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமே வராது வாழ்க்கையில். அதனால தான் ஆண்டவருங்க சொல்ல, ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன். ஆத்துமா திருப்தியாக இருந்தால் பட்னியாக இருந்தால் கூட கவலையே இருக்காது, மகிழ்ச்சியாக இருப்போம். அல்லேலூயா. அதான் ஆண்டு சொல்லுவோம், ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பூர்வமாய் பாழாய் கிடந்தவைகளை ஸ்தலங்களை கட்டுவார்கள். அல்லேலூயா. தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மீ கட்டப்படுவாய். சிறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பேர் பெறுவாய். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க?